கோவை மாவட்ட திமுகவில் மீசை வைத்த ஆம்பளைகள் ஒருத்தர் கூட இல்லையா? தேர்தல் என்றாலே வெளியூரில் இருந்து வேட்பாளர்களை களம் இறக்கும் திமுக என்று சிங்காநல்லூர் சட்டமன்ற வேட்பாளர் KR ஜெயராம் அனல் பறக்கும் பிரச்சாரம். மேலும் கோவையில் இறக்குமதி செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி அல்ல, எத்தனை செந்தில் பாலாஜியை இறக்கினாலும் பின்னங்கால் பிடரில் அடிக்க கோவை மக்கள் விரட்டுவார்கள் என்றும் எச்சரிக்கை. கோவையில் சூடு பிடிக்க துவங்கியது தேர்தல் களம். ஜனநாயக கூட்டணியில் அதிமுக சார்பில் கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் KR ஜெயராம் இன்று நஞ்சுண்டாபுரம் பகுதியில் உள்ள கருமாரியம்மன் கோவிலில் சிறப்பு சாமி தரிசனம் மேற்கொண்டு சுற்றுவட்டார பகுதிகளில் வீடு வீடாக சென்ற அதிமுகவின் சாதனைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு அப்பகுதி மக்கள் ஆராத்திகள் எடுத்தும் உற்சாக வரவேற்பளித்தனர். நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட செயலாளரும் தேர்தல் பொறுப்பாளருமான ரமேஷ்குமார் மற்றும் அமமுக, பாட்டாளி மக்கள் கட்சி உள்பட தேசிய ஜனநாயக கூட்டணியின் முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பரப்புரையில் பேசிய சிங்காநல்லூர் சட்டமன்ற வேட்பாளர் KR ஜெயராம், கோவை மாவட்ட திமுகவில் மீசை வைத்த ஆம்பளைகள் ஒருத்தர் கூட இல்லை, தேர்தல் என்றாலே வெளியூரில் இருந்து வேட்பாளர்களை களம் இறக்கும் திமுக என்று சிங்காநல்லூர் சட்டமன்ற வேட்பாளர் KR ஜெயராம் அனல் பறக்கும் பிரச்சாரம் மேற்கொண்டார். மேலும் கோவையில் இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு செந்தில் பாலாஜி அல்ல, எத்தனை செந்தில் பாலாஜி இறக்கினாலும் பின்னங்கள் பிடரியில் அடிக்க கோவை மக்கள் விரட்டுவார்கள் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். மேலும் கோவை மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தலைமையில் 10 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெறும் என்றும், கழக ஆட்சியில் கழக பொதுச் செயலாளர் கோவை மாவட்டத்திற்கு செய்த சாதனைகளை பட்டியலிட்டு மக்களிடம் பரப்புரையில் ஈடுபட்டார். இந்த முறையும் பாரதிய ஜனதாவோடு இணைந்து 2021 மிகப்பெரிய வெற்றியை நமக்கு பெற்றுத் தந்தார்கள். இன்றைக்கும் எதிர்வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி கோவையில் மட்டுமல்ல தமிழகத்திலும் முழுவதும் மாபெரும் வெற்றி பெறுவது எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஒவ்வொரு முறையும் திமுக கோவை மாவட்டத்திற்கு பிற மாவட்டங்களில் இருந்து வேட்பாளரை இறக்குமதி செய்வதாகவே வாடிக்கையாக உள்ளது. கடந்த முறை நம்முடைய முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி தொண்டாமுத்தூர் தொகுதியிலே காகேயத்திலிருந்து ஒரு காளையை அனுப்பினார்கள். அந்த காளையா போட பூனையா போயிடுச்சு. இதுதான் திமுக வரலாறு. இப்போது அனுப்பிச்சிருக்காங்க கோவை மாவட்டத்திற்கு. இங்க யாருமே மீச வச்சாமல திமுக ஒருத்தருமே இல்லை. கரூர் கூட இறக்குமதி பண்ணியிருக்காங்க. கோவை மக்கள் என்றைக்குமே 2001 தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக பாரதிய ஜனதாவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கிறாங்க.